முல்லைத்தீவு மீன்பிடி நீரியல் வள திணைக்களம் முன்பாக ஆரம்பமான கவனஈர்ப்பு பேரணி முல்லைத்தீவு பிரதேச சபை மண்டபம் வரை முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது முல்லைத்தீவு பிரதேச சபை மண்டபத்தில் மீனவ அமைப்புகள், கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன், பாராளுமன்ற உறுப்பினர்கள், அரசு அதிகாரிகள் உள்ளிட்ட பலரின் பங்கு பெறுதலுடன் சர்வதேச மீனவ தின நிகழ்வு நடைபெற்றது. இந்திய ட்ரோலர்கள் வருகை தந்து எங்களுடைய கடலை மாத்திரமல்ல எங்களுடைய மக்களுடைய தலைவிதியையும் கூட கேள்விக்குறியாக்கி கொண்டு போகின்றார். ஆனால் இஸ்ராயல் வரைக்கும் இதை தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறா தேடி பார்த்தா இல்லை. நிச்சயமாக முடியும். அதை செய்வதற்கு ஏதுவான நடவடிக்கைகள் நாங்கள் முன்னெடுத்து வருகின்றோம். நிலப்பரப்பை விட 7 மடங்கு கடல் பரப்பு, அது மாத்திரமல்ல சர்வதேச கடல் பரப்பும் இருக்குது. சர்வதேச கடல் பரப்புக்கும் கூட சென்று எங்களால் மீன்பிடிக்க முடியும். அதற்கான அனுமதியும் கிடைத்திருக்கிறது. அதற்கு இவைகள் அனைத்தையும் சரிவர செய்து கொள்ள வேண்டிய ஏற்பாட்டினை முன்னெடுப்பதற்கு ஆரம்ப கட்ட நடவடிக்கை நாங்கள் எடுத்திருக்கிறோம். இதன்போது மீனவ அமைப்புகளின் பிரதிநிதிகள் தங்களின் கோரிக்கைகள் அடங்கிய மகஜரை கடற்றொழில் அமைச்சரிடம் கையளித்தனர்.